நான் நிக்கில்கிட்ட சொன்னேன், நான் இறங்கிடுவேன் கீழே, பாலச்சந்தர் சார் மேடைக்கு வரலன்னா நான் கீழே இறங்கிடுவேன் அப்படின்னு. இல்லை, அவர் சத்தியம் பண்ணி கொடுத்துருக்காங்க அப்படின்னு. சத்தியம் பண்ணுறது அதை உடைக்கிறதுக்கு தான். பேசுறத கூட கத்துக்கிற மாதிரி நின்றுகிட்டு இருக்கிறான். அது அது அவனோட அடக்கம்னு சொல்லக்கூடாது, அது ஒரு பக்குவம். இது மிகப்பெரிய துரோகம். கொடுத்த வாக்கை மீறி என்னை இங்கே மேடையில் ஏற்றியது மிகப்பெரிய துரோகம். அமீர், நீர் செய்த மிகப்பெரிய துரோகம் இது. இன்றைக்கு இந்த படத்தை பார்த்து ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் என்று சொல்வார்கள். அந்த மாதிரி 2 பாட்டை பார்த்தோம். இங்கே அமீர் சொன்ன மாதிரி அதுலயே கதையை வச்சிருக்காங்கிறது நல்லா தெரியுது. எண்டு ஷாட்லயே கதை இருக்குங்கிறது நல்லா தெரியுது. நகரத்தை பற்றி நிறைய படைப்புகள் வந்திருக்கு, இலக்கியத்தில், கதைகளில், திரைப்படங்களில். உடனே ஞாபகம் வருது, வித்யாசங்கர்னு ஒரு கவிஞர் எழுதியிருந்தார், அருவி குளியல் ஆசைக்காரனுக்கு நகரம் கொடுத்தது பக்கெட் வாட்டர். அருவி குளியல் ஆசைக்காரனுக்கு நகரம் கொடுத்தது பக்கெட் வாட்டர்னு ஒரு கவிதை இருக்கு. இன்னொரு கவிதை, என்னுடைய இந்த புறநகரத்து சார்ந்த என்னுடைய வீடு, இந்த புறநகரத்தை சார்ந்த என்னுடைய வீடு ஒரு வயல்களின் சமாதி, தரைகளுக்கடியே இப்போதும் கேட்கிறது தவளைகளின் கூக்குரல் அப்படின்னு ஒரு கவிதை இருக்கு. சுப்பிரமணியபுரம் படத்துல கண்கள் இரண்டால் அதே மாதிரி இல்ல, அதை விட ஒரு பெரிய டுவேட், ஒரு ஹிட் பாட் இந்த படத்துல என்ன சார் பண்ணிருக்கீங்களான்னு கேட்பீங்க. உங்களுக்கு பாவம் எப்படி பதில் சொல்றது எனக்கு தெரியல, கொஞ்சம் மனசு கஷ்டமா இருக்கு. என்னுடைய அடுத்த படத்துல கொஞ்சம் லென்த்தியா இருந்தது. நான் சுப்பிரமணியம் 2 மணி நேரம் தான் வச்சிருந்தேன். இந்த படம் கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கு, 2.25 மணி நேரம், கொஞ்சம் ஜாஸ்தியா தான் போகுது, அதுக்கு மேலே இருக்கும். பட் நான் யோசிச்சுட்டே இருந்தேன், இவ்வளவு மணி நேரம் ஆடியன்ஸ் பார்ப்பாங்களா அப்படி இப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். பட் அவர் சொன்னது எனக்கு ரொம்ப ஒரு ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது.